கொந்தளிக்கும் வட இந்தியா. முஸ்லிம் நீதிபதியை பகிரங்கமாக மிரட்டும் சங்கிகள். வெளியான வைரல் வீடியோ காட்சிகள், ஆபாச வார்த்தைகள், கொலை மிரட்டல், உருவ பொம்மை எரிப்பு, அத்துமீறும் பசு குண்டர்கள், வேடிக்கை பார்க்கும் பாஜக அரசு, சர்ச்சையான ராமர் கோவில் கணக்கு வழக்கு, கோடி கோடியாக திருடப்பட்டது அம்பலம், மொத்த ஆதாரத்தையும் வெளிக்கொண்டு வந்த சமாஜ்வாதி, கிலோ கணக்கில் திருடப்பட்ட தங்கம் வெள்ளி, ரயிலில் குறைக்கப்பட்ட தங்கத்தின் எடை, ஒரு நாளைக்கு 8 லட்சம் ரூபாய் திருடப்பட்ட கோவில் காணிக்கை, வசமாக சிக்கிய யோகி அரசு, மொத்த பாஜகவையும் கதிகலங்க வைத்த ராமர் கோவில் விவகாரம். இது மாதிரி இன்னைக்கு வட மாநிலங்கள் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மைத்தன்மையும் அங்கே களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இன்றைக்கி வட மாநிலம் முழுக்க எல்லா ஊடகங்கள்லையுமே ஒரு ஆர்டிக்கல் பெரிய அளவில் வைரலாக மாறி போயிருக்குது. இந்த ஆர்டிக்கல் எழுதினது உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு. அவர் அந்த ஆர்டிக்கலுக்கு ஒரு தலைப்பு வைக்கும்போது என்ன எழுதுறதுன்னா, நீதி வழங்குவதே ஆபத்தாக உள்ளது ஒரு நாட்டில் அப்படின்னு தான் அந்த தலைப்பு எழுதுறது. நீதி வழங்குவதே ஆபத்தாக இருக்கிறது இந்த நாட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு. ஏன்னா தபசும் பேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது தபசும் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் நீதிபதி, மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி, ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க சில கொலைகாரர்களுக்கு கொலைக்கான தண்டனை கொடுக்குறாங்க. அந்த கொலைக்கான தண்டனை கொடுக்கறதால நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சங்கிகளுமே இன்னைக்கு இந்த நீதிபதியை எதிர்த்து பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்கள், அவங்களுடைய மதத்தை குறிப்பிட்டு, அவங்களுடைய பெண் அப்படிங்கிற அந்த பெண்ணியத்தை குறிப்பிட்டு பெரிய அளவிலான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. அவங்கள அசிங்கமான வார்த்தைகளை திட்டி, ஒரு நீதிபதிக்கு அப்பட்டமான கொலை மிரட்டல் கொடுக்குற மாதிரியான வார்த்தைகளை பேசி, அதுக்காக பிரத்யேகமான வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய உருவ பொம்மைகளை போட்டு எரிச்சு இவ்வளவு பெரிய அராஜகம் பண்றானுங்க. பாஜக அரசு இதை வேடிக்கை மட்டுமே பார்க்குது. இந்த மேட்ரு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா, இது 2022 தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு கேஸ். அந்த கேஸுக்கு தான் இவங்க இப்ப தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆரம்பிருக்கு. அதாவது 2022 ஆகஸ்ட் மாசத்துல ஒரு பசு குண்டர்கள், இந்த பசுவை பாதுகாக்க வரோம், பசு புனிதர்கள், பசு பாதுகாப்பு பேரவைன்னு சொல்லி என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு அநியாயமா மனித உயிர்களை சாவடிப்பாங்கல்ல அந்த பசு குண்டர்கள், அந்த பசு குண்டர்கள் ஒரு கொலை செய்ய ஆரம்பிக்கிறானுங்க. அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அமராவதியிலிருந்து ஒரு 3 பேர் கால்நடைகளை ஏற்றிக்கிட்டு ஒரு லாரியில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வரக்கூடிய நேரத்தில் மத்திய பிரதேச நர்மதாபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சியோனி மால்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில் அந்த லாரியை மடக்கிறானுங்க. லாரியை மடக்கி உள்ள வந்து மாடுகள் இருக்கு அப்படின்ற பேரில் அந்த லாரியை ஓட்டிக்கிட்டு வந்தவங்க, லாரியில் உள்ள இருந்தவங்கன்னு சொல்லி 3 பேரை கடுமையாக போட்டு தாக்குறானுங்க. 3 பேருமே இஸ்லாமியர்கள். கடுமையான போட்டு அடி, கிட்டத்தட்ட 40-50 பேர் சேர்ந்து இந்த 3 பேரை சேர்ந்து தாக்கியிருக்கிறானுங்க. கடுமையான தாக்குதல் பண்ணோன்னே அதில் நசீர் அகமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 51 வயசு சேர்ந்த ஒரு முதியவர் ஒருத்தர், 51 வயசு, இந்த 40 பேர் சேர்ந்து அடித்ததில் அவர் அங்கே சம்பவ இடத்துல அவர் இறந்து போயிட்டார். மீதி 2 பேர் அவங்க கடுமையான காயம், அவர் ஒருத்தர் அடிக்கிற அளவு உயிரே போயிடுச்சு. மீதி 2 பேருக்கு கடுமையான காயத்தில் அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்ததுக்கு பிறகு அதுக்கடுத்து போலீஸ் அந்த நேரத்திலே மத்திய பிரதேச போலீஸ் அந்த டைமில் 2022 14 எஃப்ஐஆர் அதில் ஃபைல் பண்ணுறாங்க. 16 பேர் மேலே எஃப்ஐஆர், இவங்க தான் அதுக்கு முக்கிய காரணம், மூல காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு 14 பேர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸ் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேஸ் தான் நீதிபதி தபசும் கான் அவங்களுடைய முன்னிலையில் மத்திய பிரதேச நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வருது. நீதிபதியுமே எடுத்தவங்க அவுத்தோன்னு சொல்லி அவங்க தீர்ப்பு கொடுக்காம இந்த கேஸில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா, கேஸோட பின்னணி என்ன, கேஸில் பாதிக்கப்பட்டவங்களுடைய வாக்குமூலம், அரசு தரப்பு வழக்கறிஞருடைய வாதம், இப்படி எல்லா விவரங்களையுமே விசாரித்து முடிச்சுட்டு இப்படி அபாண்டமா ஒரு 3 பேர் மேலே இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தி அதில் ஒருத்தரை அடிச்சே கொண்டு இருக்கிறானுங்களே, இவனுங்களுக்கு எந்த வகையில் இவ்வளோ பெரிய தைரியம் வருது, சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு இந்த நாய்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நேர்மையான தீர்ப்பு கொடுக்குறாங்க. அவங்களுடைய தீர்ப்பில் அவங்க குறிப்பிடுறது என்னன்னா, இது ஒரு கும்பல் படுகொலை அப்படிங்கிறாங்க. இதில் ஏதாவது தவறான வார்த்தை இருக்கா, இல்லை அங்கே நடக்காது எல்லாம் சொல்லிட்டாங்களா, இவனுங்க கும்பல் படுகொலை நிகழ்த்தினாங்க, இது ஒரு கும்பல் படுகொலைன்னு சொல்லிட்டு அதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்களோ இவர்களெல்லாம் குற்றவாளிகள், குற்றம் செஞ்ச குற்றவாளி நாய் தானே அது, இவங்க எல்லாம் குற்றவாளிகள், இது ஒரு கும்பல் படுகொலை அப்படின்னு சொல்லி அவங்கள குறிப்பிட்டுட்டு வழக்கு விசாரித்து முடிச்சுட்டு அதில் சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி நாய்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க. அந்த கொலைகார நாய்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க. நேர்மையான ஒரு தீர்ப்பு. அவங்களுடைய பணியை அவங்க செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுக்கான பணியை செஞ்சுருக்கிறாங்க, அவ்வளவுதான் அவங்க செஞ்சது. இப்படி ஒரு வேலை, இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்காக அங்கேயே நீதிமன்றத்துடைய வளாகத்திலேயே சங்கிகள் ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பிச்சாங்க. எப்படி நீ இப்படி தீர்ப்பு கொடுக்க போகலாம், எங்களுடைய சங்கிகளை பார்த்து, எங்களுடைய சங்கிகள் எங்களுடைய சகோதரர்களுக்கு எதிராக நீ எப்படி இப்படி ஆயுள் தண்டனை தீர்ப்பு கொடுக்கலாம்
அதுவும் ஒரு முஸ்லீம் எப்படி நீ தீர்ப்பு கொடுக்கலாம்? முல்லா முல்லான்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அங்கேயே நீதிமன்ற வளாகத்திலே போராட்டத்தை ஆரம்பிச்சானுங்க. அதுக்கப்புறம் இதோட தொடர்ச்சி இன்னைக்கு பெரிய அளவுல, நாடு முழுக்க பெரிய அளவிலான சங்கிகள் இது ஒரு பெரிய ஒரு விஷயமா கொண்டு போயிட்டு, அதுக்கடுத்து சோசியல் மீடியால கொண்டு வரானுங்க. சோசியல் மீடியா முழுக்கவே நீதிபதி தபசும் காம் அவர்கள குறிப்பிட்டு பெரிய அளவிலான எதிர்ப்புகள், அசிங்கமான பதிவுகள் போடுறது, அவங்கள நோக்கி கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய விதத்தில பதிவு போட்டாய்ங்க. ஒரு கட்டத்தில அது வீடியோவா போட ஆரம்பிச்சானுங்க. Instagramல வீடியோ போட்டு, குறிப்பா தாக்கூர் விஷால் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி ஒருத்தன். சின்ன வயசு தான் அவனுக்கு. அவன் அப்பட்டமா ஒரு வீடியோ போடுறான். இந்த அசிங்கமா கெட்ட வார்த்தை, மாதா சூத் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறான். ஓ முல்லா மாதா சூத் அப்படின்னு சொல்றான். இந்த நீதிபதிய இந்த முல்லி மாதா சூத் ஒரு பெண் பெண் அவங்க அந்த பெண்ண குறிப்பிட்டு ஒரு பெண்ணியத்தை குறிப்பிட்டு முல்லி மாதா சூத் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி, இந்த முல்லி மாதா சூத் எங்க சகோதரர்கள் 14 பேர ஆயுள் தண்டனை குடுத்திருக்கிறா. இதே 14 பேர அடுத்த 14 நாளுக்குள்ள இவ விடுவிக்கல அப்படின்னா, மொத்த நாடுமே ரத்த களரியா மாறிடும். இவ்வளவு அப்பட்டமா ஒரு நீதிபதிய, ஒரு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்த கெட்ட வார்த்தையில பயன்படுத்தி, ஒரு பெண் நீதிபதிய கெட்ட வார்த்தையில பயன்படுத்தி, நீ மட்டும் அவங்கள வெளியில விடலனா, அந்த குற்றவாளி கொலைகார நாய்ங்கள நீ வெளியில விடலனா, நாடு முழுக்க ரத்த களரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி, இவ்வளவு அப்பட்டமா ஒரு கலவர மிரட்டல், ஒரு நீதிபதிய கொலை மிரட்டல் குடுக்குறான். ஆனா, இங்க யாருமே எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்ல. அந்த நாய் இன்னும் சுத்தமா சுதந்திரமா சுத்தி திரிஞ்சுகிட்டு தான் இருக்குது. அப்ப இப்பேற்பட்ட ஒரு கொலை மிரட்டல் விடுறான். அதுக்கடுத்து இது அடுத்த கட்டத்துக்கு இன்னும் போகுது. இன்னும் அகிலேஷ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சங்கி, ஒரு செனப்பண்ணி ஒண்ணு கார்ல உட்கார்ந்துட்டு ஒரு வீடியோ போடுது. அந்த செனப்பண்ணி என்ன சொல்லுது அப்டின்னா, ஒரு முஸ்லிம் நீதிபதி தொடர்ந்து அந்த அவங்களுடைய மதத்த டார்கெட் பண்றாங்க. அவங்க ஒரு நீதிபதி, இந்த நாய்ங்க செஞ்சது குற்ற செயல், ஒரு கொலைகார செயல். இத பார்க்காம, அந்த தீர்ப்பு குடுத்தது ஒரு முஸ்லிம் அப்டின்றதுனால, அவைங்க குறிப்பிடுறது எல்லாமே அந்த வார்த்தை தான். ஒரு முஸ்லிம் நீதிபதி நம்மளுடைய 14 பசு பாதுகாவலர்களுக்கு தண்டனை குடுத்துட்டாங்க. இவங்க ஒரு ஒரு முஸ்லீம் நீதிபதியா இருக்கும்போதே நம்மளுடைய சங்கிகளுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அப்போ ஒரு முஸ்லீம் மட்டும் பிரதமர் ஆயிட்டாருன்னா, இந்த நாடு என்ன ஆவுறது? இந்த நாடே இவங்க இஸ்லாமிய நாடா மாத்திர மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி, எதோட கொண்டு போய் முடிச்சு போட்டு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பு சிந்தனைகள ஆரம்பிச்சாய்ங்க. இவனுங்க ஆரம்பிக்கப்பட்ட இந்த வெறுப்பு சிந்தனை, அது Instagramல, Facebookலயும் பரவி, அது நாடு முழுக்க இருக்கக்கூடிய சங்கிகள் பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்கள கையில எடுக்க ஆரம்பிக்கிறாய்ங்க. தொடர்ந்து அப்பட்டமா அந்த நீதிபதிய மிரட்டுறானுங்க. இதுக்கு அடித்தளம் போட்டு குடுக்குறது. ஒரு அபிஷியலா அடித்தளம் போட்டு குடுக்குறது, சுதர்சன் நியூஸ். அதாவது வட மாநிலங்கள்ல சங்கிகளால நடத்தப்படக்கூடிய ஒரு ஊடகம். சுதர்சன் நியூஸ். அந்த சுதர்சன் நியூஸ் உடைய ஆங்கரா இருக்கக்கூடிய சுரேஷ் சவங்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி. அவனோட மீடியால உட்கார்ந்துகிட்டு என்ன செய்றான் அப்படின்னா, தொடர்ந்து இந்த சம்பவத்துக்கு அந்த 14 குற்றவாளிகளுக்கும், அந்த ஆயுள் தண்டனை பெறப்பட்ட அந்த குற்றவாளிகளுக்கு தொடர்ந்து இவன் சேனல் சார்புல இருந்து அபிஷியலா ஆதரவு குடுக்குறான். ஒரு கொலைகாரங்களுக்கு அபிஷியலா ஆதரவு குடுத்துட்டு இருக்கிறான். பசு மாதாவை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்த நம்முடைய சகோதரர்களுக்கு, அவங்களுடைய குடும்பத்திற்கு நாங்க வந்து எப்பவுமே ஆதரவா இருக்கோம். பசுவ பாதுகாக்கிறதுக்காக தன்னோட உயிர போய் பணயம் வச்சுக்கிட்டு போனாங்களாம். அந்த புறம்போக்கு நாய்ங்க அநியாயமா 3 அப்பாவிங்க மேல தாக்குதல் நடத்தி, ஒரு உயிர அநியாயமா கொன்னு இருக்கிறானுங்க. தன்னுடைய உயிர பணயம் வச்சு பசு மாதாவ காப்பாத்த போனாங்க. அவங்களுக்கு ஆயுள் தண்டனை குடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எங்களுடைய சேனல் எப்பவுமே துணை நிற்கும் அப்படின்னு இவ்வளவு அப்பட்டமா உட்கார்ந்து YouTubeலயும், Instagramலயும் உட்கார்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவங்க குடும்பத்துக்கு நாங்க எப்பவுமே துணையா இருக்கிறோம். எப்படி கிரிக்கெட் விளையாட்டு விளையாடுவீங்களோ, மல்யுத்த விளையாட்டு எப்படி விளையாண்டுட்டு இருந்தீங்களோ, அந்த மாரி இப்ப நீங்க களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த இந்த பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்துக்காக நீங்க நிக்கணும். அந்த 14 பேருக்கு நீதி கேட்டு அவங்க விடுதலை ஆவணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அபிஷியலா ஒரு சேனல்ல உட்கார்ந்துட்டு அந்த கொலைகார நாய்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இது அடுத்த கட்டத்துக்கு எங்க போகுதுன்னா, இது அப்படியே மத்திய பிரதேசம் ஆரம்பிச்சது பக்கத்துல பஞ்சாபுக்கு போகுது. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சில சங்கிகள் நீதிபதி தபசும் காம் அவர்களுடைய உருவ பொம்மையை எரிக்கிறானுங்க. அவங்களுடைய உருவ பொம்மையை எரிச்சுக்கிட்டு, தபசும் ஹயா ஹயா, தபசும் ஹய ஹய அப்படின்னு சொல்லி இத ஒரு கோஷம் போடுறாய்ங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கும்போது, தபசும் ஒழிக ஒழிக, தபசும் நீ சாபமா விட்டுறாய்ங்க. நீ நாசமா போகட்டும் அப்படிங்கிற மாரியான சாபம் விட்டுக்கிட்டு, காவி டிரெஸ்ஸோட சில சங்கிகள் ஒரு நீதிபதியோட உருவ பொம்மை எரிக்கிறாய்ங்க. கொஞ்சம் நல்லா பாருங்க. ஒரு நீதிபதி தீர்ப்பு குடுக்கும்போது சட்டம் என்னன்னா, ஒரு நீதிபதி தீர்ப்பு குடுத்தாங்கன்னா, அந்த தீர்ப்ப விமர்சிக்கலாம். இது என்னங்க தீர்ப்பு இது? இந்த தீர்ப்பு எங்கேயாவது சட்டத்தின் அடிப்படையில இருக்குதா? இது முறையா சட்டத்தின்படி நியாயமா இருக்கா? அப்படி சொல்லி அந்த தீர்ப்ப விமர்சிக்கலாமே தவிர, நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கக் கூடாது அப்படிங்கிறது சட்டத்தோட அடிப்படை விதி. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பாபர் மசீதுல அவ்வளோ அநியாயமான தீர்ப்பு குடுக்கப்பட்டது கூட, அந்த நீதிபதிகள நோக்கி யாருமே உள்நோக்கம் கற்பில. அந்த அந்த தீர்ப்ப தான் இன்னைக்கு வரைக்கும் கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா, அவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது. இங்க திருப்பரங்குன்ற விஷயமா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த இஸ்லாமியர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட விவகாரம் இருக்கட்டும், எங்கேயுமே நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கல. நியாயமா பார்த்தா உள்நோக்கம் கற்பிக்கலாம். ஆனா, இங்க யாருமே கற்பிக்கல. ஆனா, இங்க எல்லாமே அந்த தீர்ப்ப தான் இன்னைக்கு விசாரிச்சுக்கிட்டு, இதுல உரிய நீதி வரணும். சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு குடுங்க அப்படின்னு கேட்கப்பட்டுட்டு இருக்கு. ஆனா, இவனுங்க
நீதிபதிக்கு உள்நோக்கம் மட்டும் கற்பிக்கல, நீதிபதிக்கே கொலை மிரட்டல் குடுக்குறானுங்க. உன்ன நான் அப்படி செஞ்சுருவேன். முல்லா மாதா சூத் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்துறான். ஒரு ஒரு முஸ்லீம் எப்படி எங்களுடைய சங்கிகளுக்கு இப்படி நீ தீர்ப்பு குடுக்க போச்சு, அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உருவ பொம்மை எரிக்கிறான் அப்படின்னா, அப்ப என்ன மாரியான கொலை வெறிகள இவனுங்க தூண்டிட்டு இருக்கானுங்க. எப்பேர்ப்பட்ட கலவரங்கள தூண்டிட்டு இருக்கானுங்க. அவ்வளவு அப்பட்டமா நடுரோட்ல நிண்டு ஒரு நீதிபதியோட உருவ பொம்மை. அவங்க ஒண்ணும் தவறான தீர்ப்பு எதுவும் குடுக்கல. அவங்களுடைய கடமைய செஞ்சாங்க. ஒரு கொலைகார நாய்ங்களுக்கு, கொலை செஞ்ச புறம்போக்கு நாய்ங்களுக்கு நேர்மையான தீர்ப்ப குடுத்தாங்க. அந்த தீர்ப்ப குடுத்ததுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஞாபகம் இருக்கா? 8 வயது சிறுமி ஆசிஃபா, காஷ்மீர்ல ஒரு கோவில் கருவறைக்குள்ள வச்சு சீரழிக்கப்படும்போது, அந்த கொலைகார நாய்களுக்கு அந்த புள்ளைக்கு மயக்க மருந்த குடுத்து, அந்த புள்ளையோட கால் எலும்ப உடைச்சு, அவ்வளவு பெரிய கோயிலுக்குள்ள பல நாட்கள் கோயில் உள்ள வச்சு, அந்த புள்ளைய கொஞ்சம் கூட ஒரு சிறுமின்றத கூட பார்க்காம, அந்த கோயிலுக்குள்ள வச்சு சீரழிச்சானுங்க. அந்த சீரழிச்ச நாய்கள விடுதலை செய்யணும்னு சொல்லி, இந்த சங்கிகள் எப்படி ரோட்ல தேசிய கொடிய கையில வச்சுக்கிட்டு தேசிய கொடிய கையில வச்சுக்கிட்டு, அவனுங்கள விடுதலை செய்யணும்னு சொல்லி எப்படி போராட்டம் பண்ணானுங்களோ, பில்கிஸ் பானுவோட வழக்குல வெளில வந்த அந்த நாய்கள எப்படி ஆரத்தி எடுத்து விடுதலை வரவேற்த்தாய்ங்களோ, அந்த மாரி தான் இன்னைக்கு இந்த காரியத்த செஞ்சுட்டு இருக்கானுங்க. அந்த 14 பேர எப்படி நீ ஆயுள் தண்டனை குடுக்க போச்சு? அவங்கள 14 நாளுக்குள்ள நீ விடுதலை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு ஆதரவா இப்பேற்பட்ட வேலைய செஞ்சுட்டு இருக்கானுங்க. அதுக்கடுத்து சில சங்கிகள் வந்து Facebookல அவங்களுடைய பதிவுகள எழுத ஆரம்பிக்கிறாய்ங்க. இந்த இந்த தீர்ப்பு குடுத்த நீதிபதி, இவங்க ஜிஹாதின் அடிப்படையில தீர்ப்பு குடுக்குறாங்க. அவங்க ஜிஹாதின் அடிப்படையிலான தீர்ப்பு குடுத்தாங்க. இதுக்கு ஜிஹாதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது? கொலைகாரன் நாய் கொலை செஞ்சுச்சு. அவங்களுக்கு தண்டனை குடுத்தாங்க. அதுவும் சட்டப்படி விசாரிச்சு, இன்னைக்கு இன்னைக்கு தீர்ப்ப கையில எடுத்து நாளைக்கே தீர்ப்ப குடுக்கல. 2022ல நடந்த நிகழ்வுக்கு 4 வருஷமா விசாரிச்சு 2026ல இன்னைக்கு ஜூலை மாசம் தான் தீர்ப்பு குடுத்திருக்காங்க. ஆனா இவனுங்க என்ன பண்ணாங்க? இவங்க ஜிஹாதின் அடிப்படையில தீர்ப்பு குடுத்திருக்காங்க. ஒரு ஜிஹாதி தன்னுடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தி விட்டார்? அப்படி சொல்லி ஒரு நாய் ஒருத்தன் சஞ்சீவ் ராய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நாய் Facebookல எழுதுது. அந்த Facebook போஸ்ட்க்கு கிட்டத்தட்ட 5000 லைக் வந்திருக்குது. ஒரு நீதிபதி இவ்வளவு அப்பட்டமா விமர்சனம் பண்ணி, இவ்வளவு தரக்குறைவா பேசி எழுதுறான். இதுக்கு லைக்ஸ் மட்டுமே 5000 லைக்னா, அந்த 5000 பேர் லைக் போடல. அவன் அத்தன பேரும் மனநோயாளி. அந்த நாய்ங்க அத்தன பேரும் மனநோயாளி. ஒரு மதவெறின்னு சொல்லக்கூடிய மனநோயாளியால பாதிக்கப்பட்ட நாய்ங்க அது. 5000 லைக்ஸ், 800 ஷேர் அந்த போஸ்ட்க்கு. அதுக்கடுத்து வால்மீகின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன். அவனுடைய Facebook போஸ்ட்ட பார்க்க முடிஞ்சது. அவன் இதுல என்ன சொல்றான்னா, இதுல வந்து முக்கிய குற்றவாளி, இந்த வழக்குல முக்கிய குற்றவாளி அந்த நீதிபதி தபசும் கான் தான் முக்கிய குற்றவாளின்னு சொல்லி, தீர்ப்பு குடுத்த நீதிபதிய குற்றவாளி கூண்டுல ஏத்தி விட்டாய்ங்க. அவங்க தான் முக்கிய குற்றவாளின்னு சொல்லி ஒருத்தன் போஸ்ட் பண்றான். அந்த நீதிபதியோட ஃபோட்டோவ போட்டு போஸ்ட் பண்றான். அந்த போஸ்ட்க்கு 7000 லைக் அதுக்கு. லைக்ஸ் மட்டுமே 7000 லைக், 2000 ஷேர். 2000 பேர் அத ஷேர் பண்ணி வச்சிருக்கானா, அப்போ வடமாநிலம் முழுக்க எப்பேர்ப்பட்ட மனநோயாளிகள இவங்க உற்பத்தி செஞ்சு வச்சிருக்கானுங்க, அப்படிங்கிறத இது மூலியமா நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இது பெரிய இன்னும் நாளுக்கு நாள் சர்ச்சையாகும்போது, மோனு மனாசர் களத்துல இறங்குறான். மோனு மனாசர் ஞாபகம் இருக்கா? நசீர், ஜுனைதுன்னு சொல்லக்கூடிய 2 அப்பாவிங்க. இவங்க மாடுகள ஏத்திட்டு போட்டாங்க அப்படின்ற ஏதோ ஒரு பொய்யான காரணத்த சொல்லிட்டு, அவனுங்கள வேன்ல வச்சு அடிச்சு சாவடிச்சு, அந்த வேன்லயே வச்சு உயிரோட எரிச்சான கொலைகார நாய், ஒரு தீவிரவாத நாய். அந்த நாய் இப்ப தான் ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்துச்சு. அந்த நாய இப்ப தான் ஆரத்தி எடுத்து வரவேற்த்தாய்ங்க. அந்த மோனு மனாசர் இப்ப வீடியோ போடுறான். இந்த மாரி அநியாயமா ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. இதுல அந்த அந்த ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டாங்களே, அவங்களோட நம்மலாம் நிற்கணும். இந்துக்கள் நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படி சொல்லி, மோனு மனாசர் இந்த கொலைகாரன், அந்த கொலைகாரங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் தக்ஷி சௌத்ரி களத்துல இறங்குறான். இந்த தக்ஷி சௌத்ரிங்கிறவன் மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய இதே மாரி தான் ஒரு பசு குண்டர், ஒரு சங்கி. தொடர்ந்து இந்த மாரியான யாரெல்லாம் மாடுகள் கொண்டு போறாங்களோ, அவங்கள போய் தாக்குதல் நடத்துறது. எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா, அவங்கள போய் தாக்குதல் அப்பாவிகள் மேல தாக்குதல் நடத்திருப்பாய்ங்களே, அந்த பசு குண்டர் அமைப்பை சேர்ந்த ஒருத்தன் தான் இந்த தக்ஷி சௌத்ரின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன். இவன் என்ன செய்றான்னா, சம்பந்தப்பட்ட அவங்களுடைய வீடுகளுக்கே போயிடுறான். யாரு? இந்த கொலைகாரங்க இருக்கிறாங்களே, இப்ப ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள். அவனுங்களோட வீடுக்கே போயிட்டு, இவரு உடனே ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு இங்க நம்ம டிவிக்கெல்லாம் எப்படி போற இடமெல்லாம் பின்னாடி ஆளுங்கள செட் பண்ணி வீடியோ எடுத்துட்டே வராங்க இல்லையா? அந்த மாரி இவரு அங்க ரீல்ஸ் எடுக்குறாரு. ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு, அந்த ஃபேமிலிக்கு ஆறுதல் சொல்ற மாரியும், அவங்களுடைய குழந்தைய கட்டி புடிச்சு ஆறுதல் சொல்லி, "சோடு பாபா, சோடு பாபா. உங்க அப்பா வந்துருவாரு. உங்க அப்பா கூடிய சீக்கிரம் வெளில வந்துருவாரு. நாங்க அவர வெளில கொண்டு வருவோம்." அப்படின்னு சொல்லி, அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்லி, ஒரு குடும்பமே இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கு, அப்படிங்கிற மாரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றாய்ங்க. ஏன்டா இப்படி தான்டா எத்தன குடும்பம் இருந்திருக்கும்டா. அந்த நசீர உயிரோட வச்சு எரிச்சாய்ங்களே, அவங்க வீட்ல வேற ஆண் துணையே இல்ல இன்னைக்கு. அவன் அந்த நசீர்ன்ற ஒருத்தனுடைய வருமானத்துல தான் அந்த குடும்பமே இயங்கிட்டு இருந்தது. அந்த குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமா அழிச்சு முடிச்சுட்டானுங்க. இந்த மாரி சாதாரண சின்ன சின்ன வியாபாரம் செஞ்சுக்கிட்டு எங்கேயும் சட்டத்துக்கு புறம்பான எத வியாபாரம் செய்யல. பாலுக்காக பசுவ கொண்டு போறாங்க. பாலுக்காக மாடுகள கொண்டு போறாங்க. இது மாரி கொண்டு போற நேரத்துல, இவங்கள புடிச்சு அநியாயமா அடிச்சு சாவடிக்கக்கூடிய இது மாரி வேலைகள செய்யும்போது, அங்க எத்தன குடும்பம், எத்தன குழந்தைங்க அனாதையா இருக்குது. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஒரு கொலை குற்றவாளியோட குடும்பத்துக்கு போயிட்டு, சோடு பாபா, சோடு பாபா. உங்க அப்பா நாங்க வெளியில கொண்டு வரோம் பாபா." அப்படின்னு சொல்லி ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இத இன்னும் அவன் அடுத்த கட்ட டிராமாவ கொண்டு போறதுக்கு என்ன செய்றான்,
அங்க ஒரு ஒரு சாமியார் மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய சாமி அவிமுக் தேஷ்வானந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாமியார். இந்த ஹரித்வார்ல சாமியார்கள் மாநாடு நடத்தி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்யணும்னு சொல்லி பல சாமியார்கள், சங்கி சாமியார்கள் பேசினாங்க இல்லையா? அந்த லிஸ்ட்ல இந்த சாமியாரும் ஒருத்தர். இந்த அவிமுக் தேஷ்வானந்த் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவருக்கு அங்கேருந்து ஒரு வீடியோ கால் போடுறான். வீடியோ கால் போட்டு அந்த சாமியார் அந்த எல்லாத்தையும் அவங்கள்ட்ட பேசுறாரு. அங்க என்ன நடக்குது? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ கூட நின்னு எல்லாரையும் பார்த்துக்கோப்பா. நான் உங்களுக்கு முழு ஆதரவு சொல்றேன்ப்பா. ஆமா, இந்த கவர்ன்மென்ட் என்ன பண்ணுது? மத்திய பிரதேஷ் கவர்ன்மென்ட் என்ன செய்யுது? இந்த குடும்பத்துக்கு ஆதரவா அந்த கவர்ன்மென்ட் நிக்க வேணாமா? அப்படின்னு சொல்லி. யாரு? கொலை செஞ்சுட்டு ஒருத்தன் போயிருப்பானா, அந்த குடும்பத்துக்கு ஆதரவா அந்த கவர்ன்மென்ட் நிக்கணுமா? எப்பேர்ப்பட்ட நீதி பாருங்க. இதுதான் சங்கிகளுடைய நீதி. அந்த சனாதன நீதி இருக்குல்ல, இதுதான் இந்த சங்கிகளுடைய சனாதன நீதி. ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு போயிருவானா, அவன் குடும்பத்தின் பக்கம் நிக்கணுமா? பாதிக்கப்பட்ட குடும்பம், அது எக்கேடு கெட்டு போனா செத்து போகட்டும். அவங்கள கொன்னு குவிக்கிறது தான் எங்க வேல. ஆனா நாங்க இந்த குடும்பத்துக்கு பக்கம் நிப்போம்னு சொல்லி, இப்பேர்ப்பட்ட வேலைகள் செய்றாய்ங்க. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகுது. மத்திய பிரதேசத்துல அடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கு போகுது. உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய சில சங்கி அமைப்புகள், பஜ்ரங் தள், அப்புறம் அந்த கவ் புரொடெக்ஷன் கவுன்சில்னு சொல்லக்கூடிய சில அமைப்புகள், இது மாரியான அமைப்புகள் கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல போய் போராட்டம் பண்றானுங்க. அந்த 14 பேர உடனடியா விடுதலை செய்யணும். ஏன்னா 14 பேரும் சுதந்திர போராட்ட தியாகி இல்லையா? இந்த நாட்டுக்காக பெரும் பெரும் தியாகம் செஞ்சாங்க இல்லையா? சைனா நம்ம நிலத்தெல்லாம் ஆபகரிக்கும்போது, சைனாவுக்கு எதிரா நெஞ்சு நிமித்தி போய் போரா செஞ்சாங்க இல்லையா? அந்த 14 தியாகிகள விடுதலை செய்யணும்னு சொல்லி, உத்தரப்பிரதேசத்துல அந்த சங்கிகள் போய் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போய் நின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அவங்கள உடனடியா விடுதலை செய்யணும்னு. நமக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்படி அப்பட்டமான வீடியோ போடுறானுங்க. ஒரு பையன் ஒரு வீடியோ போடுறாங்க. உத்தரப்பிரதேசத்துல ஒரு பையன் வீடியோ போடுறான். ஃபுட் விளாக் வீடியோ போடுறான். இந்த கடையில வந்து கறி நல்லா இருக்கு, சிக்கன் நல்லா இருக்கு, கிரேவி நல்லா இருக்குன்னு வீடியோ போடுறான். இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னும்போது, இந்த வழியா வந்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். கோயில்ல இருந்து ஸ்ட்ரெய்ட்டா வந்தீங்கன்னா அந்த கடை இருக்குன்னு சொல்லி, அந்த அந்த ரூட்டுக்காக ஒரு கோயில காட்டுறான். ஒரு அசைவ உணவு வீடியோல, "நீ எப்படி கோயில காட்டுன?" அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு காரணத்துக்காக ஒருத்தன புடிச்சு உள்ள தூக்கி போட்டாய்ங்க. இது ஏதாவது தேச குற்றமா இதெல்லாம்? ஒரு 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 இடத்துல கறி நல்லா இருக்கு, சிக்கன் கிரேவி நல்லா இருக்கு. அந்த கடைக்கு இந்த வழியா வந்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். கோயில்ல இருந்து ஸ்ட்ரெய்ட்டா வந்தீங்கன்னா அந்த கடை இருக்குன்னு சொல்லி ஒரு லேண்ட்மார்க்குக்காக ஒரு கோயில காட்டுறான். அது ஒரு காரணம் சொல்லி உள்ள புடிச்சு தூக்கி போடுறாங்க. ஆனா இங்க ஒரு நீதிபதிய முல்லா சூத்துன்றான். அவங்கள போட்டு உருவ பொம்மைய போட்டு எரிக்கிறான். இவ்ளோ அசிங்க அசிங்கமா வார்த்தைகள பேசுறான். 14 நாள்ல நீ விடுதலை செய்யலாம், நாடே ரத்த கறாளி ஆவுறன்னு மிரட்டுறான். ஆனா எதுவுமே செய்ய மாட்டாங்க. வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. கலெக்டர் ஆபீஸ்ல முன்னாடி போயிட்டு கொலைகாரனுங்கள விடுதலை செய்யணும்னு சொல்லி போராட்டம் நடத்தப்படுது. ஆனா அங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம், அங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஆளும் வர்க்கம் இதெல்லாம் பார்த்து வாய மூடி வேடிக்கை மட்டும் தான் பார்க்குது. ஏன்னா, இவங்க வேடிக்கை பார்க்குறது எந்த அளவுக்கு போய்ட்டாங்கன்னா, இன்னைக்கு ராமர் கோவில்ல பெரிய அளவிலான மோசடிகள் நடந்துட்டு இருக்கு. அது அடுத்த கட்ட ஒரு பெரிய சர்ச்சைய ஏற்படுத்தியிருக்கு. இங்க வந்து அவ்வளோ பெரிய பசு புனிதம், பசுவ பாதுகாக்கணும், இந்து மதத்த ஒண்ணு சேர்க்கணும், இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இவ்வளோ பில்டப் குடுத்தாங்களே, ராமர் கோவிலுடைய காணிக்கை பணங்கள், ராமர் கோவிலுடைய வருமானங்கள் பெரிய அளவிலான திருடப்பட்டிருக்கு. ராமியர் கோவிலுக்கு காணிக்கையா செலுத்தப்பட்ட தங்கமும் வெள்ளியும் திருடப்பட்டிருக்கு. இங்க ஒரு சங்கி வாய திறக்கல. யாருமே வாய திறக்கல. அவ்வளோ பெரிய பிரச்சனை அங்க போயிட்டு இருக்குது. அதாவது ராமர் கோயில்ல தினமும் பக்தர்கள் வந்து காணிக்கையா பணமோ அல்லது நகைகளோ, பொருட்களாவோ குடுக்குறாங்க இல்லையா? இந்த ராமர் கோயில்ல போடக்கூடிய ஒரு நாளைக்கு வந்து 15,00,000 இருந்து அங்க அந்த காணிக்கையில இருந்து ஒரு நாளைக்கு 16,00,000 இருந்து 18,00,000 வரைக்கும் காணிக்கை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்துல, இங்க வரக்கூடிய இந்த காணிக்கைகள்ல பெரிய அளவிலான திருடுகள் நடக்குது. அந்த அந்த நிர்வாகத்துல உள்ளவங்களோ, உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகளோ, பெரிய அளவிலான திருடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புகார். அந்த அறக்கட்டளையிலிருந்து புகார் கொடுக்கப்பட்டது. அந்த புகார் கொடுத்தும் பல நாளுக்கு எஃப்ஐஆர் போடாமல இருந்தது. அதுக்கடுத்து மீண்டும் மீண்டும் புகார் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் போய் விசாரிக்க போகும்போது, அங்க பல்வேறுபட்ட மோசடிகள். இந்த விசாரணை நடத்தி ஒரு 8 பேர அரெஸ்ட் பண்றாங்க. 8 பேர அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம், இன்னைக்கு கோயில்ல வரக்கூடிய வருமானம் எவ்வளவு தெரியுமா? 24,00,000 26,00,000. 16,00,000 வந்தது எங்க இருக்கு? 24,00,000 வந்தது எங்க இருக்கு? அப்போ ஒரு நாளைக்கு ரூ. 6,00,000 8,00,000 வரைக்கும் கோயில்ல வரக்கூடிய உண்டியல் பணத்துல மட்டுமே, காணிக்கையா வரக்கூடிய பணத்துல மட்டுமே ஒரு நாளைக்கு ரூ. 6,00,000 8,00,000 வரைக்கும் திருடப்பட்டிருக்கு. அந்த கோயிலோட அறக்கட்டளையில இருக்கக்கூடிய சிலர் என்ன சொல்றாங்க அப்படிங்கும்போது, பல பல வெள்ளிகளும், தங்கங்களும் திருடப்பட்டிருக்கு. ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு 15 கிலோ இருக்கக்கூடிய ஒரு தங்கம் குடுக்கப்பட்டது. ஒரு 16 கிலோ இருக்கக்கூடிய தங்கம் குடுக்கப்பட்டதுன்னா, அது ரயில் மூலியமா வேற இடங்களுக்கு அனுப்பப்பட்டு, அதுலருந்து 1 கிலோவ கழிச்சு எடுத்துட்டு, 15 கிலோவா மாத்தி இது மாரியான வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்க தினமலர் நம்ம ஊர்ல கூட பல நேரங்கள்ல கோயில்ல இருக்கக்கூடிய நகைகள திருடும்போது, தினமலர் ஒரு டைட்டில் வச்சாங்க. கோயில்ல இருக்கக்கூடிய நகைய திருடிட்டாங்க அப்படின்னு டைட்டில் வைக்காம, எடை குறைப்பாளர்கள் கைது செய்யப்பட்டனர். கோவிலோட எடை குறைப்பு. ஏன்னா அவங்க எடைய குறைச்சுட்டாங்களாம். திருடல, எடைய குறைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. இங்க மற்ற கட்சிக்காரர்கள் ஏதாவது செஞ்சாங்கன்னா, அது ஊழல் திருட்டுன்னு பேர் வைப்பாங்க. அதுவே அவங்களுடைய சமூகத்த சார்ந்தவங்க. இப்ப ஜெயலலிதாவோட சம்பந்தமா இருக்கும்போது, அது சொத்து குவிப்பு. சொத்து குவிப்பு வழக்கு. ஊழல் வழக்குலாம் சொல்ல மாட்டாங்க. சொத்து குவிப்பு வழக்குன்னு ஒரு பேர் வச்சாங்க இல்லையா? அந்த மாரி இதையுமே அங்க கொண்டு போய் வேற ஊர்களுக்கு கொண்டு போய் அந்த தங்கத்த எடுத்துட்டு போய், இது மாரி கிலோ கணக்குல எடைய குறைக்கிறது. இது மாரி எடைய எடுத்துட்டு வந்து இப்படி திருடக்கூடிய வேலைகள செய்றது. மொரீஷியஸ்ல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து
பல செங்கல்கள் குடுத்தாராம். அதாவது ராமர் கோயிலுக்கு ஆளாளுக்கு செங்கல் அனுப்பி வச்சாங்க இல்லையா? அந்த செங்கல்ல தங்க முலாம் பூசப்பட்ட செங்கல்லு, தங்க செங்கல் இது மாரி குடுக்கப்பட்டபோது, அந்த பல செங்கல்கள் இன்னைக்கு காணாம போயிருக்கு. அந்த செங்கல் எல்லாமே காணாம போச்சு. அப்புறம் சிசிடிவி ஆய்வு பண்ணும்போது, கட்டு கட்டா பணத்த எடுத்துட்டு போய் அவங்க பாக்கெட்லயும், அவங்களுடைய சாக்ஸ்லயும் உள்ள சொருகக்கூடிய சிசிடிவி காட்சிகள் அந்த இடத்துல களத்திலிருந்து கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறமா மும்பையை சேர்ந்த ஒரு பெரிய வியாபாரி ஒருத்தரு வைர கற்கள குடுத்திருக்கிறாரு. ராமர் கோயிலுக்காக காணிக்கையா வைர கற்கள குடுத்திருக்காரு. அந்த வைர கற்கள் மாயமாயிருக்குது. இந்த சம்பந்தப்பட்ட யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்களோ, அவங்களுடைய மாத சம்பளம், அவங்க அங்க வேலை செய்றதுக்கு மாத சம்பளம் 14,000 15,000 வரைக்கும் மாத சம்பளமா அவங்களுக்கு நியமிக்கப்பட்டது. ஆனா, இந்த 14,000 15,000 சம்பளம் வாங்குறவன், புதுசு புதுசா சொகுசு வீடு கட்டுறான். நல்ல பெரிய லக்ஸரி ஹவுஸ் கட்டுறான். ஆ கார்ல வந்து இறங்குறான். எஸ்யூவி கார்ல வந்து இறங்குறான். அப்ப எங்கடா இவங்களுக்கு இந்த வருமானம் சொல்லி இதுக்கு அடுத்து ஆய்வு செய்யப்போது தான், இதுக்கு பின்னாடி இப்பேற்பட்ட திருட்டுகளும், மோசடிகளும் நடந்திருக்குது அப்படின்றது தெரிய வந்து, அதுக்கப்புறம் இது பெரிய அளவிலான சர்ச்சை. அங்க சமாஜ்வாதி களத்துல இறங்குறாங்க. சமாஜ்வாதி இந்த விஷயத்தெல்லாம் கணக்கு போட்டு, ஒட்டுமொத்தத்துல 20,000 கோடி. ரூ. 1 2 இல்ல. 20,000 கோடி ரூபாய் கோயிலுடைய ராமர் கோயிலுடைய நிதி திருடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய அளவிலான புகார் குடுத்து அங்க ஆர்ப்பாட்டத்த கையில எடுக்குறாங்க. 20,000 கோடி திருடப்பட்டிருக்கு. பாஜக ஏன் வாய மூடி அமைதியா இருக்கு? அப்ப இது அங்க வேலை செய்யக்கூடிய ஊழியர்களோ, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டும் தொடர்பு இல்ல. இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய தலைங்களோட தொடர்பு இருக்கு. யாரோ பெரிய பெரிய தலைங்களோட தொடர்பு இருக்குது. அதனால தான் இவங்க வாய மூடிட்டு அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னும்போது, ஏன்னா ஆர்எஸ்எஸ் பெரிய அளவு ரியாக்ட் கட்டல. நாங்க இந்துக்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே, ஆர்எஸ்எஸ் வந்து இது சும்மா விடக்கூடாதுங்க. அவங்கள உரிய தண்டனை கொடுக்கப்படும். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் அவ்வளவுதான். சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டாங்க. விஸ்வ இந்து பரிஷத் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, அது 20,000 கோடிலாம் திருடி இருக்கலாம் வாய்ப்பு இல்லங்க. அப்படிலாம் திருடி இருக்கலாம் வாய்ப்பு இல்ல. அப்படியே அப்படி சூசகமா அத மூடி மறைக்க பார்க்குறாங்க. ஆனா சமாஜ்வாதி, குறிப்பா அந்த கட்சியோட தலைவர் அகிலேஷ் யாதவ் அத பெரிய அளவிலான கொண்டு போய், இன்னைக்கு ராமர் கோவில்ல எந்த அளவுக்கு இந்து மதம் சொல்லி வேடிக்கை காட்டிட்டு, அந்த இந்து மதத்தின் பெயர்ல எப்பேர்ப்பட்ட மோசடி நடக்குது. 2021ல கோயிலுக்காக நிலம் வாங்குறாங்க. அந்த பாபர் மஸ்ஜித இடிச்சிட்டு, அங்க ராமர் கோயில் கட்டப் போறாங்க. அப்போ கூடுதலா இடம் தேவை. ராமர் கோயில்ல வேணா இந்த இடம் பத்தாது. இன்னும் கூடுதலா தேவைன்னு சொல்லி அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய வீடுகள், அங்க இருக்கக்கூடிய கடைகள்லாம் இடம் வாங்குறாங்க. அந்த நிலங்கள வாங்கும்போது ரூ. 2,00,00,000 நிலத்த வாங்கி, அடுத்த 10 நிமிஷத்துல அந்த நிலத்த 18,50 கோடி ரூபாய்க்கு விக்கிறாங்க. ரூ. 2,00,00,000 7 அந்த டைம் அந்த அந்த ஆர்டிகிள் இந்தியா டுடே அந்த ஆர்டிகிள் எழுதும்போது, மாலை 7:10க்கு ரூ. 2,00,00,000 ஒரு இடத்த வாங்குறாங்க. 7:20க்கு அந்த இடத்த 18,50 கோடி ரூபாய்க்கு விக்கிறாங்க. வெறும் 10 நிமிஷத்துல 16,50 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இப்பேற்பட்ட மோசடி, நிலம் வாங்குறதிலே பல மோசடிகள் நடந்து சொல்லி குற்றச்சாட்டு வந்தது. இன்னைக்கு கோயிலோட காணிக்கை நிதியில ஒரு நாளைக்கு ரூ. 6,00,000லேருந்து ரூ. 8,00,000 கணக்கு போடுங்க. கோயில் திறந்தே கிட்டத்தட்ட ஆச்சு இந்த 2 1/2 வருஷம் மேல ஆச்சே. ஒரு நாளைக்கு 6,00,000லேருந்து 8,00,000 வரைக்கும் இப்பேற்பட்ட மோசடிகள் நடக்குது. தங்கம், வெள்ளி, வைரம் சொல்லி பல வகையான மோசடிகள் அங்க நடந்திருக்குது. அப்படின்னதுக்கப்புறம், இப்ப வேற வழியே இல்லாம இப்ப தான் எஸ்ஐடி கமிஷன் ஏற்பாடு செய்றாங்க. அந்த மாநில அரசு சார்பிலருந்து ஒரு எஸ்ஐடி கமிஷன் அப்படின்ட்டு. உங்களுக்கு தான் எஸ்ஐடி கமிஷன்னாலே புடிக்காதப்பா. கரூர்ல இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது, அன்னைக்கு திமுக அரசு எஸ்ஐடி கமிஷன் ஏற்பாடு செய்றாங்க. ஐய்யய்யோ! எஸ்ஐடி கமிஷன்லாம் உள்ளது. அந்த மாநில அரசே எப்படி நியமிக்கிறது? அந்த மாநில அரசே விசாரிச்சா எப்படி உரிய நீதி கிடைக்கும்? சிபிஐ விசாரணை கொண்டு வாங்க. அடுத்தவன் ஆட்சியா இருந்தா சிபிஐ விசாரணை. உங்களுடைய புட்டு அம்பலமானா, அங்க வந்து வெறும் எஸ்ஐடி கமிஷன் அப்படின்னு சொல்லி உருட்ட வேண்டியது. அப்ப இந்த அளவுக்கு வெறும் மென்மையா, அமைதியா போயிட்டு இருக்கிறதால, இங்க பெரிய அளவிலான மோசடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு உத்தரப்பிரதேசல பாஜகவுடைய செல்வாக்கு பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள அங்க எலக்ஷன் நடக்க போது. அங்க சட்டமன்ற தேர்தல் நடக்க போது. பாஜகவுக்கு இது பெரிய ஒரு பாதிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெரிய அளவிலான பேசப்படுது. ஏன்னா உத்தரப்பிரதேசல நாளுக்கு நாள் பாஜகவுடைய செல்வாக்கு மங்கிட்டு வரத நம்மளால பார்க்க முடியுது. 2014ல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது, உத்தரப்பிரதேசல பொறுத்தவரைக்கும் 80 நாடாளுமன்ற தொகுதிகள். 2014ல தேர்தல் நடக்கும்போது 80 தொகுதிகள்ல 71 தொகுதிகள்ல பாஜக அபார வெற்றி அடையறாங்க. அடுத்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது 80 தொகுதிகள்ல 62 தொகுதிகள்ல ஜெயிக்கிறாங்க. அந்த வெற்றி 71லேருந்து 62ஆ மாறுது. அதுவே இப்போ 2024 தேர்தல் நடக்கும்போது பாஜகவால 33 இடங்கள் மட்டுமே ஜெயிக்க முடிஞ்சது. இந்த பக்கம் அகிலேஷ் யாதவுடைய சமாஜ்வாதி, காங்கிரஸ் கூட்டணி அவங்க 2 பேரும் சேர்ந்து 43 இடங்கள். சமாஜ்வாதி மட்டுமே தனித்தே 37 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் பாஜகவுடைய செல்வாக்கு அங்க ஆல்ரெடி குறைஞ்சு வந்திருக்கு. குறிப்பா நாடாளுமன்ற தேர்தல்ல அயோத்தி தொகுதி, ராமர் கோவில் இருக்கக்கூடிய அயோத்தி தொகுதியிலே பாஜக படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க. அங்க ஒரு சமாஜ்வாதி வேட்பாளர் தான் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. அப்ப நாளுக்கு நாள் இந்த அளவுக்கு மோசமான நிலைமை வரும்போது, இன்னைக்கு ராமர் கோவில்லயே இவ்வளவு பெரிய மோசடிகள் நடந்திருக்கும்போது, பாஜக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல பெரிய அளவிலான சரிவை சந்திப்பாங்க. யோகி அரசுக்கு பெரிய ஒரு ஆபத்து, அந்த ஆட்சிக்கு பெரிய ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லி, இன்னைக்கு உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய பல அரசியல் விமர்சகர்கள் இந்த கருத்துக்கள சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ராமர் கோவில் பேரால மக்களை ஏமாற்ற ஆரம்பிச்சாங்களோ, அதே ராமர் கோயிலாலேயே இன்னைக்கு அவங்களுடைய ஆட்சி வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அங்க நிலவரத்த பார்த்துக்கலாம். ஆனா என்ன ஒண்ணு, வெறும் மதம், மதம் சொல்லி மதத்த காட்டியே அங்க ஒரு மக்கள மடையர்களா மாத்திக்கிட்டு இருக்கிறதால தான்
ஒரு நீதிபதி நியாயமான தீர்ப்பு, சட்டத்தின்படி தீர்ப்பு கொடுக்கும்போதே, அந்த நீதிபதியை குறிவைக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய மதவெறி, அவ்வளவு மதவெறியையும் அங்க இருக்கக்கூடிய வடக்கு மக்கள் வாயை மூடி வேடிக்கை மட்டுமே பார்க்குறாங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.